காலையிலேயே எல்லாரும் அவங்கவங்க யூசுவலாக பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அரோரா வந்து இவர் கமருதீன் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த புஷ்அப்ஸ் அது பேர் என்னன்னு தெரியாது, தூக்கி தூக்கி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து கெமி பண்ணுறாங்க. கெமி சூப்பராக பண்ணுறாங்க. கெமி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று கூட வந்து அந்த கேம் விளையாடும் போது ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டாங்க. பட் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணல. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருந்துட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்து அவங்களோட கேம் பிளே நல்லா வெளியில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அன்னெசரி ட்ராமா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நல்லா விளையாடுற மாதிரி இருக்குது. இனிஷியலாக வந்து ஒரு 3-4 டேஸ் கொஞ்சம் இதெல்லாமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கூட கொஞ்சம் ஆடாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நல்லா ரொம்ப காமாக அவங்க பாட்டுக்கு அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் டேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜே பாரு, ஐயோ சிக்கன் வந்திருக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு. ஸோ சிக்கன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சின்ன குழந்த மாதிரி குதிச்சுட்டு எனக்கு சிக்கன் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக ஓடிட்டுருக்காரு. உடனே இவங்க வந்தாங்க. நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், ஸோ எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு வெஜ் பொரியல், நீங்கள் ஒரு சாம்பார் அந்த மாதிரி பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் சிக்கன் பண்ணுறீங்களே, எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு வெஜ் பொரியல் அப்படின்னு கேட்டதோடு விட்டுட்டா பிரச்சனை கிடையாது. ஸோ இது காலங்காலமாக நடக்கிறது தான். நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அதுக்கு பதிலாக வெஜ் பொரியல்லையே எது பண்ணுறாங்களோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. இவங்க என்னென்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வெஜ் பொரியல் மாதிரி கேட்குறாங்க. அது என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க, எனக்கு அதில் ப்ரோட்டீன்ஸ் வேணும், எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுங்க. முதல்ல ரம்யா கிட்டே போய் ஒரு கொஞ்சம் நேரம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலையரசன் கிட்டே போய் சொல்கிறாங்க. கலையரசனும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி சபரி வந்த உடனே சபரிக்கிட்டையும் எனக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே சபரி சொல்கிறாரு, இப்போ என்ன உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வெஜ் பொரியல் வேணும் அவ்வளோதானே, பண்ணால் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் அப்படின்னு. கார்போஹைட்ரேட்ஸ்லாம் உனக்கு சாதத்துலேயே கிடைக்கும், அதுக்கு உனக்கு வெஜிடபிள் வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லை எனக்கு ப்ரோட்டீன்ஸ் வேணும், நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் சாப்பிட்றீங்களா, ஸோ எனக்கும் ப்ரோட்டீன்ஸ் வேணும் அப்படின்னு. திருப்பி எஃப்ஜே கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோடனே எஃப்ஜே கிட்டே கேட்குறாங்க, எனக்கும் ஏதாவது ஹெல்த்தியாக வேணும். உடனே எல்லாமே ஹெல்த்தி தான், எல்லாமே வெஜிடபிள்ஸ் தானே, என்ன இருக்கோ அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொன்னோடனே, இல்லை நீ எனக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது காட்டு, இதில் எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே 2-3 காய் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டுறாரு. காமிச்சோடனே சரி எனக்கு ஒரு மிக்ஸ்டு வெஜ் பொரியல் மாதிரி பண்ணி தரியா, எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு ஒரு வெஜ் பொரியல் பண்ணி தரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி மட்டும் எனக்கு அதுக்கு பொரியல் வராமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காலையிலேயே ஒரு மாதிரி உரண்டை இழுக்கிறதுக்குன்னே போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதாச்சும் ஒரு டிமாண்டை வைக்கணும், அந்த டிமாண்டு நடக்கலைன்னா அதை வச்சு ஒரு சண்டை இழுக்கலாம் அப்படின்னு நினச்ச மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் இந்த பக்கம் அப்சராவும் இவங்களும் பேசிகிட்ருக்காங்க. யாருன்னா கனியும் பேசிகிட்ருக்காங்க. பேசும்போது அவங்க சொல்லிட்டுருக்காங்க, திவாகரனா வந்து நல்லா தான் விளையாடுறாரு, அவரை தனியாக பார்க்கும்போது ஒரு நல்ல காமாக தான் விளையாடுறாரு, கோவப்படுறதில்ல. ஆனால் வந்துட்டு பார்வதியோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகுது. நேற்று கூட இந்த மாஸ்க்கை வந்து அவரோட மாஸ்க் வச்சதுக்கு நீ வச்சுட்டே இல்லை உன்னோட மாஸ்க்கை, சரி விடு அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்சரா சொல்கிறாங்க. நம்மலாம் இப்படிலாம் சொல்லவே மாட்டோம், இப்படி சொன்னால் அப்போ அவர் ஃப்ரீயாக விளையாட முடியாது, ஒரு மாதிரி அவரை கண்ட்ரோல்லே வச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்சரா சொல்கிறாங்க. ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கன்ஃபெஷன் ரூமில் அப்சரா பேசும்போது பிக் பாஸ் சொல்லியிருப்பார், நீங்கள் கன்ஃபெஷன் ரூமில் எல்லாம் கிறிஸ்பாக பாயிண்ட்ஸாக பேசுகிறீங்க, பட் அதையே வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே காமிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், உங்களோட கேம் பிளே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஹிண்ட்டையாவது எடுத்துகிட்டு அப்சரா இன்னும் நல்லா விளையாண்டா நல்லா வரலாம். இன்னொரு ஆள் யாருன்னா ரம்யா வந்து அவங்களோட ப்ரொஃபஷனுக்கும் அவங்களோட பிஹேவியர் இன்சைட் த ஹவுஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அவ்வளோ டீசெண்டாக ரொம்ப சீன் போடாமல் ரொம்ப காமாக பண்ணுறாங்க, கேம் விளையாடுறாங்க, சம்டைம்ஸ் அழறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அவங்க யாரையுமே வந்து நம்ம வந்து இதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ரம்யா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பிஹேவியர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.